لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்களை பற்றி பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், நீங்க பூமியில பார்க்க வேண்டாமா? இப்படி பயணம் செஞ்சு போகின்ற நேரத்துல தக்கூன லஹும் குலூபு யஅகிலூன பிஹா, இறைவனுடைய அத்தாட்சியை நீங்க பார்க்கிற நேரத்துல உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளம் கிடைக்கலாம். அவ்வாதானும் அல்லது சில செவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். யஸ்மஊன பிஹா, அதன் மூலமாக அவர்கள் கேட்பார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல இறைவன் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ உள்ளம் இருப்பதும் செவி என்பது இருப்பதும் எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, உள்ளம் என்பது சிந்திப்பதற்காக இருக்கிறது. அதே போல செவி என்பது கேட்பதற்காக இருக்கிறது. கேட்பதென்றால் எல்லா மனிதர்களாலும் கேட்க முடியும். ஆனால் சரியானது எது தவறானது எது என்பதை பிரித்தறிந்து அதனை சரியாக கேட்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை இறைவன் இந்த வசனத்தில் சொல்ல வருகின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதர்களுடைய ஒரு பண்பை சொல்றான். என்ன சொல்றான்? மனிதர்கள், அவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கும் சிந்தனை என்பது இருக்கும், அவர்களுக்கும் பார்வை என்பது இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய சிந்தனை என்பது வேறாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? சரியான முறையில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ, ஒரு விஷயத்தை எப்படி சிந்திக்க வேண்டுமோ, ஒரு விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டுமோ, அப்படி அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், உலக வரலாற்றில் அல்லது உலகத்தினுடைய அந்த போக்குல அறிவு என்றால் என்ன என்பதை இன்றைக்கு கேள்விக்குறியா மாறிடுச்சு. அறிவு என்றால் என்ன? ஒரு மனிதர் அறிவாளி என்றால் யார் என்று கேட்டீங்கன்னா, அவர் நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டரா இருக்கணும், அவர் நல்ல ஒரு பதவியில இருக்கணும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுவெல்லாம் அறிவாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு அடிப்படையான அறிவு இருக்க வேண்டும். அடிப்படையான அறிவு இருக்க வேண்டும். என்னை யார் படைத்தது? என்னை படைத்தவன் அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய பண்புகள் என்ன? இறைவன் என்றால் யார்? அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது? இஸ்லாம் என்றால் என்ன? இதுவெல்லாம் ஒரு மனிதன் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய அறிவு. இதை ஒரு மனிதன் தெரியாவிட்டாலும் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவர் விண்வெளிக்கே போனாலும் சரி, அவர் விண்வெளியில போய் ஆராய்ச்சியே பண்ணாலும் சரி, அல்லது அறிவியல் துறையில் ஆழமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அடிப்படை அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவருக்கும் கால்நடைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றான்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்கின்றான். இறைவன் ஒரு மனிதனுக்கும் சிந்தனையும் அறிவையும் எதற்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா, சிந்திப்பதற்காக. ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கு, அதை வச்சு என்ன செய்யலாம்? என்ன வேணா செய்யலாம். ஆனால் அந்த அறிவை வைத்து எவர் ஒருவர் சரியான சிந்தனையை சிந்திக்கிறாரோ, சரியான போக்கில் போகின்றாரோ, சரியான பாதையை தேர்ந்தெடுக்கின்றாரோ, அவர்தான் சரியான மனிதர் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். பொதுவாக இந்த உலகத்துல பார்க்கிறோம், ஏராளமான மனிதர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறா? அவர்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தினாலும் கூட அடிப்படை அறிவு இல்லாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மனிதர்கள் அப்படி இருக்காங்க. இப்போ அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதிகமான மனிதர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். காரணம், அறிவு என்றால் என்ன என்றதே இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எல்லாமே அறிவுதான், எல்லாத்தையும் கத்துக்கணும், களவும் கற்றுமர என்பதெல்லாம் அறிவு கிடையாது. எது நமக்கு தேவையோ, எது நம்மளுக்கு உலகத்துல பயனளிக்குமோ, எது மறுமையில பயனளிக்குமோ, எது நம்முடைய வாழ்க்கையை சீராக்குமோ அதுதான் அறிவு. அந்த அடிப்படை அறிவு கட்டாயம் ஒரு மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, அல் யஸ்தவில் அமா வல் பஸீர், கண்ணே தெரியாத ஒரு மனிதன் அவனும் பார்வையுடைய ஒரு மனிதன் ரெண்டு பேரும் சமமாவாங்களா? லா யஸ்தவியானி மஸலா, ஒருபோதும் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சமமாக மாட்டாங்க. அறிவு இருக்கவரும் அறிவில்லாதவரும் சமம் கிடையாது. அப்போ அறிவுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு முன்னால்
அறிவு என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அறிவு, ஒரு மனிதரை பார்த்து நம்ம அறிவாளின்னு சொல்றோம். ஆனால் நமக்கு அறிவுனா என்னன்னு தெரிஞ்சாதான் அறிவாளின்னு சொல்ல முடியும். அறிவுனா என்ன? இறைவன் என்ன சொல்லுகின்றானோ, இந்த உலகத்தில் உங்களுக்கு எது சரி என்று சொல்லுகின்றானோ, எது வேண்டாம் என்று சொல்லுகின்றானோ, இதையெல்லாம் தெரிந்திருப்பதுதான் சரியான அறிவு என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். அப்படி அறிவுடன் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் குறைவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதல் இஸ்லாமு கரீபா, அதாவது இஸ்லாம் ஆரம்பிக்கின்ற காலத்தில் குறைவான மனிதர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வசையாவது கரீபா, அது மறுபடியும் அதே போல குறைவான மனிதர்களுடைய அந்த நிலைக்கே திரும்பி செல்லும். ஃபதூபாலில் குரபா, அப்படிப்பட்ட குறைவான மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகுமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அறிவுடையவர்கள் கொஞ்சம் பேர் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கலீலுன் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவுதான், சொர்க்கவாதிகள் குறைவுதான். இப்படி எதுவெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கும் அதெல்லாம் இந்த உலகத்தில் குறைவாக தான் இருக்கும். எந்த விஷயமெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதற்கு தான் இந்த உலகத்திலே வேல்யூ அதிகம். தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, இதுக்கெல்லாம் ஏன் வேல்யூ அதிகமா இருக்கு? அதுவெல்லாம் குறைவாக இருக்கிறது. இதை இரும்புக்கு ஏன் வேல்யூ கம்மியா இருக்கு? அது அதிகமாக இருக்கிறது. அப்போ அதே போலதான் சொர்க்கவாதிகளும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள், அறிவுள்ளவர்களும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள், சிந்தனையாளர்களும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள், சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த குறைவானவர்களில் நானும் இருக்கேனா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அதுக்கு விடை காண்பதுதான் சரியான அறிவு. குறைவான மனிதர்கள் தான் அறிவுடையவர்கள், குறைவான மனிதர்கள் தான் அந்த அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களில் நான் இருக்கின்றேனா என்பதை நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சரியான முறையில் சிந்திக்க தெரியலையா, சிம்பிளான விஷயம், இறைவன் என்ன சொல்லுகின்றானோ அதை கேட்டுட்டு போயிடலாம். நம்மளுக்கு ஆழமான அறிவு அல்லது ஆய்வு செய்யக்கூடிய அறிவு நம்மளுக்கு இல்லையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொன்னா தப்பா இருக்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை சொல்றான், இப்படி நடங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய அறிவு. அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், அல் இல்மு கால அல்லாஹு வ கால ரசூலுஹு, அறிவு என்றால் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனை அறிவு என்று சொன்னார்களோ இதுதான் அறிவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எதை கற்றுக் கொடுத்திருக்கானோ அதுதான் உண்மையான அறிவு என்பதை அறிஞர்கள் பலர் சொல்வார்கள். அப்போ இந்த உலகத்துல வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய சிந்தனைகளை இஸ்லாத்திற்கு ஏற்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு திசையில் போகிறார்கள், எல்லாரும் ஒரு மாதிரி சிந்திக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் நம்முடைய சிந்தனையை தலைகீழாக மாற்றிக் கொள்ளக்கூடாது. காரணம், இன்றைய உலகத்துல நம்ம எந்த போக்குல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதிகமான மக்கள் இந்த மேற்கோத்திய அந்த மேற்குலக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்களோ அதனை விரும்பி அதன்படி செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கோம். அதிகமான நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய உணவு முறை நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை கூட அதுதான் முன்னேற்றம், அவர்கள் செய்வதுதான் முன்னேற்றம், இப்படி பாதையில போனாதான் நம்ம முன்னேற முடியும் என்பதற்காக இஸ்லாத்தை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அறிவை தேடுகிறோம், நாங்கள் அறிவாளிகளாக இருக்கின்றோம், முன்னேறியவர்களாக இருக்கின்றோம் என்பதற்காக இஸ்லாத்தை இன்றைக்கு என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முறையில் சிந்திப்பதை எல்லாமே அவர்களை போலவே இருக்கும். ஒரு காபிர் எப்படி சிந்திப்பானோ அதே போலதான் ஒரு முஸ்லீமும் இன்றைக்கு சிந்திச்சு கொண்டிருக்கும். அப்போ ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்பொழுதும் வேறாகதான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், உலக காரியமாக இருந்தாலும், வறுமை காரியமாக இருந்தாலும், இதில் இறைவன் என்ன சொல்லி இருக்கின்றான். முதலாவது கேள்வி என்ன வர வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்கான், இது கூடுமா, இது கூடாதா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாதா, இந்த இடத்துக்கு நான் போகலாமா, இந்த இடத்துக்கு போகக்கூடாதா என்கின்ற அந்த ஒரு அடிப்படை விதியை நமக்குள் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். மாறாக எப்படி வேணா வாழலாம், அவர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்றாங்க, அவங்களெல்லாம் பாருங்க என்று அடுத்தவர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்க இந்த உலகத்துல யாரை பின்பற்றீங்களோ அவங்க கூட போயிடுங்க சொல்லுவாங்களா, இந்த உலகத்துல யாரெல்லாம் நீங்க பின்பற்றினீங்களோ அவங்களுடைய போயிடுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர்களுடைய போய் நரகத்தில் விழக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
அப்போ ஒரு முஸ்லிமுடைய போக்கு என்பது எப்பொழுதும் எந்த இடமாக இருந்தாலும் தனி போக்காக இருக்க வேண்டும். அது என்ன தனி போக்கு? பல மக்கள் பல பாதையில் சென்றாலும் கூட இறைவன் இந்த பாதையை சரி என்று சொல்லியிருந்தால் அதில் மட்டும்தான் நான் செல்வேன். அதுல யார் இருந்தாலும் சரி, யார் இல்லை என்றாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கானா, இதை மட்டும் தான் நான் செய்வேன், இதற்கு முரணானதை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் வர வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு ஏற்றவாறு போல் சிந்தனை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி வாழ்க்கை முறையை மாற்றுவது? நான் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறேன், அதுல இஸ்லாம் முரணா இருக்கு, இஸ்லாம் இதை தடுக்குது, அப்படி இருந்தா அதை யோசிக்காம விட்டுறோம். அதுல நம்மளுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் சரி, ஒருவேளை அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமையில் மிகப்பெரிய கொடிகளை கூட அதற்காக தரலாம். அப்போ சிம்பிளா இறைவனும் இறைவனுடைய தூதரும் இதை அனுமதித்திருக்கிறார்களா அல்லது தடுத்திருக்கிறார்களா என்கின்ற அந்த அடிப்படை விதியை மட்டும் நாம் வைத்துக் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள்தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், வேத வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜ்ரத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்பது அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இறை வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகின்ற நேரத்தில் அதன் மூலமாக தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக அறிவு பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்தனை உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் குறைவானவர்களில் நம்மையும் ஒருவராகவும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னோட சுருக்கமான உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹத் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.